ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னன்னா பூண்டு கத்திரிக்காய் இந்த ரெண்டை வச்சு ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வத்த குழம்பும் இல்லாம புளிக்குழம்பும் இல்லாம ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கணும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் டமரின்ட்ட. அதை ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இதோட அந்த கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு, இந்த புளி கரைசல் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கத்திரிக்காயா வேண்டாம், எல்லாம் ஒரே அளவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கத்திரிக்காயை அந்த பிரிஞ்சால 4 கட் பண்ணும். நான் எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பாருங்க, இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல அந்த மசாலா நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணணும். நான் எப்பயுமே இதுக்கு பொரிக்கிறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல அப்பளம் வடகம் ஏதாவது பொரிச்சிட்டு மிச்சம் வச்சிருப்போம்ல, அந்த ஆயிலை நான் 3rd டைமோ 4th டைமோ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கடுத்து அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம நார்மல் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது கடைசியில வேஸ்டா தான் போகும். நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நம்ம அப்பளம் பொரிச்சு மீதம் இருக்கும்னா அந்த ஆயிலை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அந்த பிரிஞ்சால் போட்டோனுமே அந்த மசாலாவும் கொஞ்சம் ஆயிலில் இறங்கிரும். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம 2nd டைம் 3rd டைம் யூஸ் பண்ணுற ஆயிலாக பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயில் நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் புளிக்குழம்புக்கு வத்தல் குழம்புக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரியவும் அதோட வத்தல் நம்ம சேர்க்கணும். நான் 2ல இருந்து 3 வத்தலை நல்லா கிள்ளி சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சாம்பார் ஆனியன் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட சப்போஸ் சாம்பார் ஆனியன் இல்லாட்டி நீங்கள் நார்மல் ஆனியனே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் 1 கப் அளவுக்கு சாம்பார் ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் ஆனியனை இந்த ஆயிலோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்லிக் சேர்க்கணும். கார்லிக் இந்த பூண்டு ஒரு 3/4 கப்பில் சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நிறைய வீடுகளில் குழந்தைங்க அந்த கார்லிக்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, வேண்டாம் நோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் போது அதில் இருக்கிற பெனிஃபிட்லாம் நீங்கள் சொல்லி